வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு போடுற பெரிய லென்த் வீடியோனா இதுதான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாபுக்கும் பிஸ்னஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா ஏற்றுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஜாபில் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்குங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பிஸ்னஸில் அதிகமாக இருக்கும். ஜாபோட வெர்ஷன் என்னென்னா, யாரோ ஒருத்தனோட ட்ரீமுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. பிஸ்னஸில் வந்து உங்களோட ட்ரீமுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இதில் மோட்டிவேஷன் என்னென்னா, ஜாபில் வந்து ஜஸ்ட் ஃபார் சேலரி. பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் அண்ட் ப்ராஃபிட் 2மே இருக்கும். ஜாபில் வந்து உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. உங்களுக்கு லீவ் கேட்கணுன்னாலும் பல பேர்த்திட்ட பர்மிஷன் வாங்கணும், பல லெட்டர் எழுதணும். ஆனால் பிஸ்னஸில் அப்படி கிடையாது. உங்களுக்கு தோணுனா ஒர்க் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சத எது செய்யலாம். உங்களுக்கு எப்போ ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஆஸ் எ ஓனரா நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டியது. ஜாபில் அப்படி கிடையவே கிடையாது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒர்க்குக்குன்னு போயிட்டோம்னா 9 மணி நேரம்னா அந்த 9 மணி நேரம் முடிச்சுட்டு தான் வெளியே வரணும். ஆனால் பிஸ்னஸில் அப்படி கிடையாது. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆஸ் எ ஓனர் நீங்கள் தான். ஸோ அதோட ஃபிக்ஸ்டு ஃப்ரீடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸோட ஃபிக்ஸ்டு ஃப்ரீடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் இருக்கும். உங்களுக்காக இன்னொருத்தவங்க கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட ட்ரீம்ஸ்க்காக இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு இன்கம் வரும். ஜாபில் பார்த்தீங்கன்னா, எவனோ ஒருத்தனோட ட்ரீம்க்காக நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஜாபுக்கு போகவே வேணாம் அப்படின்னு நான் சொல்லல. லைஃப் லாங் ஜாபுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பில்கேட்ஸ் மாதிரியோ, அம்பானி மாதிரியோ, ரத்தன் டாட்டா மாதிரியோ பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆகணும்னு ஆசை இல்லை. ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை வச்சா கூட அதுலேருந்து ஒரு இன்கம் வரும். ஸோ அது கூட ஒரு பிஸ்னஸ் தான். அது நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் பையனுக்கு நீங்கள் அந்த கடையை கொடுத்துட்டு போகலாம். வேலைக்கு போனீங்கன்னா அடுத்து உங்கள் பையனுக்கு அது டெஃபினட்டாக கிடைக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஸோ இப்போ இருக்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிக்கிட்டே அடுத்து ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்குள்ளே வாங்க. வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, இதோட என்னோடய வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு கான்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.